இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்த அவங்க அப்பா அம்மாவை எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படி சொல்லி இந்த குட்டி பொண்ணுங்க 2 பேரும் அம்மா கூட இருந்த பொண்ணு அப்பா கூடயும், அப்பா கூட இருந்த பொண்ணு அம்மா கூடயும் மாறி மாறி போயிடுறாங்க பிளான் போட்டு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இது தெரியவே இல்லை, தன்னோட பொண்ணு தான் கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படி சொல்லி 2 பேரும் நினச்சிக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி போனதுக்கு அப்புறம் 2 பேர்த்தோட ஃபுட்டு விஷயம் ரொம்ப மாறுது. ஒரு சைடு இருக்க பொண்ணு பயங்கரமா சிக்கன் காரம் அப்படி சொல்லி சாப்பிடுவா. பட் இன்னொரு சைடு இருக்க பொண்ணு சுத்தமா அதெல்லாம் சாப்பிடவே மாட்டா, சாலட் மட்டும் தான் சாப்பிடுவா. அது தெரியாம ஹீரோயின் அவளுக்கு இப்படி காரமா கொடுத்ததும் திடீர்னு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாதான் நம்ம அப்பா அம்மா சேருவாங்க அப்படிங்கிற முடிவுல அந்த பொண்ணு எதையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டா. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. 2 பேர்னாலுமே அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால எல்லா உண்மையும் 2 குழந்தைகளும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோயினுமே உங்க 2 பேர்த்தையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பா. பட் ஹீரோ இவ தான் என் பொண்ணு, இன்னொருத்தி என் பொண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவளை மட்டும் கூட்டிட்டு போயிடுறான். கொஞ்ச நாள்லயே ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அப்ப இன்னொரு பொண்ணு உண்மையாவே நாங்க தான் உன் பொண்ணு அப்படி சொல்லவும் ஹீரோவுமே DNA டெஸ்ட் எடுக்கலாம். அதுல இவங்க 2 பேரும் தான் அந்த 2 குழந்தைகளுக்குமே பேரண்ட்ஸ் அப்படி சொல்லி தெரிஞ்சதோ கடைசியில ஹீரோவுமே தப்பெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபேமிலியா வாழ ஆரம்பிச்சுறாங்க.